ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு மிகவும் மங்களகரமான தினம், அஜ ஏகாதசி அல்லது அக்னர ஏகாதசி. அஜ அல்லது அஜ அப்படின்னா வெல்ல முடியாதவர், யாராலும் வெல்ல முடியாதவர். இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க யாரெல்லாம் பகவானுடைய தாமரை திருப்பாதத்துல இந்த ஏகாதசி விரதம் இன்னைக்கு கேட்டு இருக்காங்களோ, இன்னைக்கு உபவாசம் இருக்கிற எல்லா பக்தர்களுக்காகவும் அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பிரார்த்தனை செய்யறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ஹரே ராம். ராம் ஹரே ஹரே. அப்போ ஒரு ஏகாதசி வரும்போதும் அந்த ஏகாதசியோட மகிமைகளை குறித்து யுதிஷ்டிர மகாராஜா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணத்துல கேட்கிறார். ஓ பிரபு, கேசவனே, மாதவனே, கோவிந்தரே, வாசுதேவரே, இந்த ஏகாதசியோட மகிமை என்ன? இந்த ஏகாதசி உபவாசம் எப்படி இருக்கணும்? யாரை வழிபடணும்? தயவுசெய்து எனக்கு அருள் கூர்ந்தது விளக்குவீராக அப்படின்னு மற்றவங்களுடைய நன்மைக்காக ஏகாதசியோட மகாத்மியத்தை யுதிஷ்டிர மகாராஜ் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணத்துல கேட்கிறார். அப்போ ஒரு ஏகாதசி வரும்போது அந்த ஏகாதசியோட மகிமைகளை யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு பகவான் கிருஷ்ணர் சொல்றார். இந்த ஏகாதசி அஜய் ஏகாதசி அல்லது அன்னர ஏகாதசி. இந்த அஜாங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அஜா அப்படின்னா பிறப்பற்றவர். பிறப்பற்றவர் கிருஷ்ணா பிறப்பற்றவர், நாமளும் பிறப்பற்றவங்க. கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், நாம் அவரது சேவகன். சோ கிருஷ்ணா பிறப்பற்றவர், கிருஷ்ணருடைய சிறிய அம்சமான ஜீவாத்மா நாமளும் பிறப்பற்றவங்க, ஆத்மாவும் பிறப்பற்றது. அப்ப இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால பிறப்பற்றவரை வழிபடுவதால், பிறப்பற்றவரின் பிறப்பை கொண்டாடுவதால் நமது பிறப்பும் தூய்மை அடையும், நாமும் மீண்டும் பிறவா நிலை அடையும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இன்னைக்கு நம்ம இந்த ஏகாதசி மகாத்மியத்துல ரொம்ப அழகான லீலை ஹரிச்சந்திர சரித்திரம். நம்மளை கூட யாராவது கேட்பாங்க, என்ன பெரிய ஹரிச்சந்திரனா, உண்மையே தான் பேசுவியா, பொய்யே பேச மாட்டியா அப்படிலாம் கேட்பாங்க. ஹரிச்சந்திரன் அந்த உண்மை என்ற சத்தியம், வாய்மை, இதை கடைபிடிப்பதற்காக பல்வேறு சோதனைகளுக்கு ஆளான். ஆனா தன்னுடைய அந்த முயற்சியை கைவிடாம புகழ்பெற்ற ஒரு ராஜரிஷியாக திகழ்ந்தார். ஹரிச்சந்திர சரித்திரம் நம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். எப்படி தான் கொடுத்த வாக்குறுதி, தன் வாழ்நாளில் பொய்யே பேசக்கூடாது, உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்று வாழ்ந்த ஹரிச்சந்திரன் பெரும் ராஜரிஷியாக இருந்தார். ஒரு கட்டத்துல எல்லாத்தையுமே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தன் ராஜ்யத்தை இழந்து, தன் மனைவியை இழந்து, தன் பிள்ளைகளை இழந்து, ஒரு ஸ்மசானத்துல சவங்களை எரிக்கும் ஒரு சண்டாளனுக்கு வேலைக்காரனா போக வேண்டியதாச்சு. காசியில மணிகர்ணிகா காட், மணிகர்ணிகா காட்னு ஒரு படித்துறை இருக்கு. அதுதான் ஹரிச்சந்திர காட். ஹரிச்சந்திரன் அங்கதான் காசியில தான் பிணங்களை எரிக்கும் வேலை பார்த்தோம். இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜாவா இருந்தவர் பிணங்களை எரிக்கும் சண்டாளனுக்கு வேலை செய்யக்கூடிய நிலைமை வந்ததுன்னா பேர்பட்ட ஒரு துன்பத்தை அவர் அனுபவிச்சிருக்கு. ஆனாலும் அந்த சூழ்நிலையும் ஹரிச்சந்திரன் தன் வாக்குறுதி, தான் எடுத்த விரதம், நான் உண்மையை மட்டுமே பேசுவேன், என் வாழ நான் பொய்யே பேச மாட்டேன் அப்படின்னு சபதம் போட்டிருந்தார்.
அப்ப ஹரிச்சந்திரனை பற்றி பல்வேறு புராணங்கள், மார்க்கண்டேய புராணம், பல்வேறு புராணங்கள்ல, மகாபாரதம், பல இடங்கள்ல ஹரிச்சந்திரனுடைய தெய்வீக குணங்களை பற்றி வர்ணிச்சிருக்கேன். அதுல அது மிக முக்கியமான குணம், அவர் வாழ்நாள்ல உண்மையை மட்டுமே, வாய்மை, சத்தியத்தை மட்டுமே கடைபிடித்திருது. அது ஒரு பெரிய, அது சாதாரண விஷயம் அல்ல. அது வந்து சந்திர வம்சத்துல சந்திர வம்சத்துல தோன்றி ஆகச்சிறந்த ஒரு மன்னர் ஹரிச்சந்திரன். மனைவி, குழந்தைங்க, நூற்றுக்கணக்கான மனைவிகள். அதுல ஒரு மனைவி வந்து சந்திரமதி. இவருக்கு குழந்தையே இல்லாம இருந்து தவம் செஞ்சு, தவமிருந்து பிறந்த குழந்தைதான் லோகிதா. லோகிதா பையன் லோகித்ஸ்வா. ஒரு கட்டத்துல ஹரிச்சந்திரன் ஒரு நாள் காட்டுல வேட்டையாட போகும்போது அங்க விஸ்வாமித்திரர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். விஸ்வாமித்திரருடைய தபத்தை வந்து தொந்தரவு செய்வதற்காக விக்ன விநாஸ் விக்னா விநாயகர், வினயங்களை கொடுப்பவர், வினயங்களை தடுக்கவும் செய்வார். விநாயகர் என்றார் வினயங்களை கொடுக்கவும் செய்வார், வினயங்களை தடுக்கவும் செய்வார். அவரு இந்த விஸ்வாமித்திரருடைய தபத்தை வந்து தொந்தரவு செய்யறதுக்காக முயலும் போது அந்த வழியா வந்து ஹரிச்சந்திரன் அவர்தான் தனக்கு துன்பம் விளைவிக்கிறார் என்று விஸ்வாமித்திரர் தவறாக புரிந்து கொள்கிறார். ஹரிச்சந்திரனுக்கு தெரியாது தான் இதுக்கு காரணம் அல்ல, விநாயகரே இதற்கு காரணம். அவர் என்ன சொன்னாலும் விஸ்வாமித்திரர் நம்ப மாட்டேங்கிறார். எல்லாத்தையும் இழந்து அவர் சபித்து விடுகிறார் விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரா. ஒரு கட்டத்துல ஹரிச்சந்திரன் எல்லாத்தையும் இழந்து விடுகிறார். அப்ப அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யற, நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன், நீங்க என்ன வேணாலும் கேட்டா கொடுக்குறேன், என்ன வந்து தயவு செஞ்சு நான் தான் இதுக்கு காரணம் என்று நம்பி விடாதீர்கள், முடிவு செய்து விடாதீர்கள். விஸ்வாமித்தர் ராஜ்யத்தை முழுதும் பெற்றுக் கொள்கிறார். ராஜ்யம் முழுவதும் எனக்கு தானமாக கொடுத்து விடும். சரி, ராஜ்யத்தை தானமாக கொடுத்ததும் பத்தாது, பிரஜைகளையும் முன்னோடு அழைத்து செல்லக்கூடாது. பிரஜைகளையும் முன்னோடு அழைத்து செல்லக்கூடாது, ராஜ்யத்தையும் தானமாக கொடுத்து விட வேண்டும். அதுக்கப்புறம் கேட்கும் போதெல்லாம் நீ தானம் கொடுக்க வேண்டும். ஹரிச்சந்திரன் தானம் கொடுக்க ஒண்ணுமே இல்லை. கடைசி தன் மனைவியை தானம் கொடுத்து விட்டார், தன் பிள்ளையும் தானம் கொடுத்து விட்டார், தன் உடைகள் எல்லாம் தானம் கொடுத்து விட்டார். கடைசியில அதுவும் பத்தல அவருக்கு. கடைசியில என்ன பண்ணாரு, ஒரு சண்டாளன்ட்ட வேலைக்கு போனார், பிணங்களை எரிக்கும் சண்டாளன். அப்போ அவருடைய அந்த சத்தியம் அதை கண்டு, இந்த வந்தவங்கள வேற யாரும் இல்லை, அந்த சண்டாளரா வந்தது, தானம் கேட்டது, இது எல்லாமே வந்து ஹரிச்சந்திரனுடைய புகழ் இந்த உலகத்துக்கு காமிக்கணும். அப்போ ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா புரியுது, ஒரு விஷயம் மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்மீக விஷயங்களை பயிற்சி செய்யும் போது பல்வேறு சோதனைகள் ஏற்படலாம். பல்வேறு சோதனைகள், தடங்கல்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் ஏற்படலாம். அப்ப நாம் ஆன்மீகத்தில் முன்னேறி விட்டோமா, என்பது எது பரிசோதனைக்கப்படுதுன்னா, நாம் கிளர்ச்சி அடையாமல் இருக்கிறோமா. கிளர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், அந்த சூழ்நிலையை நாம் எப்படி கடந்து செல்ல போறோம், என்ன வந்தாலும் அதை அவ்வாறே ஏற்றுக்கொண்டு எப்படி கடந்து செல்ல போறோம் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தான் ஹரிச்சந்திரன். தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாம் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு தான் கொடுத்த வாக்குறுதி, அந்த சத்தியத்துல மட்டும் உறுதியா இருக்கு. அதுபோல நமக்கும் கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணும்போது நமக்கு பல்வேறு தடங்கல்கள் ஏற்படலாம், தொந்தரவுகள் ஏற்படலாம், கஷ்டங்கள் ஏற்படலாம், நாம் எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். இதெல்லாம் பொறுத்துக்கிட்டா நமக்கு ஒரு பெரிய பரிசு காத்திருக்கு. எல்லாம் யார் பொறுத்துக்கிறாங்களோ, அதான் பாகவதம் சொல்லுது, தத்தே அனு கம்ப சுசமீக்ஷமானோ புஞ்சானேவாத்ம கிருதம் விபாகம். யாரு வந்து தனக்கு கஷ்டம் வரும்போது பழிய தம்மேல போட்டுக்கிறாரோ, எல்லாம் என்னுடைய கர்ம வினை, நான் ஏதோ தவறு செஞ்சிருக்கேன், அதான் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு கஷ்டம் வரும்போது பழிய தன்மையில போட்டுக்கிட்டு பகவானை குறை சொல்லாம, பகவான்கிட்ட ஒரு குறையும் இல்லை,
குறையொன்றும் இல்லை கிருஷ்ணர்கிட்ட. குறையெல்லாம் என்கிட்டதான் இருக்கு. அப்படி பழியெல்லாம் நம்ம மேல போட்டுக்குது. எப்போ கஷ்டம் வரும்போது. சந்தோஷம் வரும்போது என்ன பண்ணணும்? சந்தோஷம் வரும்போது எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் ஹரி குரு வைஷ்ணவருக்கு. கிருஷ்ணருடைய கருணையால, குருவுடைய கருணையால, வைணவருடைய கருணையால தான் எனக்கு இது நடந்தது. அப்போ சந்தோஷம் வரும்போது இறைவனால் ஏற்பட்டது, துக்கம் வரும்போது என்னால் ஏற்பட்டது அப்படின்னு தனக்கு தானே பழி சுமத்தி கொண்டு, தன்மேல் பழி சுமத்தி கொண்டு, என்னாலதான் நடந்தது, நான் தான் காரணம், வேறு யாரும் காரணம் இல்லை. அப்படி இருக்கிற அப்படி ஒரு சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு வாழக்கூடிய பக்தர் பகவானுடைய உலகத்துக்குள்ள தன் சொந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி நுழையலாம். இல்லையா? இப்ப நம்ம சொந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு யாராவது கேள்வி கேட்பாங்களா, ஏன் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு? இது என் சொந்த வீடு, உரிமையோட போகணும். அதே போல யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யும் போது கிருஷ்ண உணர்வை பின்பற்றுறதுக்காக சில அசௌகரியங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த அசௌகரியங்களை நாம் கிருஷ்ணனுடைய சேவைக்காக ஏற்றுக்கொள்கிறோமா, பொறுத்து கொள்கிறோமா, சகித்துக் கொள்கிறோமாங்கிறத பரீட்சை. பக்தே பரேஷானுபாவ விருத்தி அந்நியத்திரச்ச. ஒருத்தர் பக்தி பரிசோதிக்கப்படணும். பக்தி பரிசோதிக்கப்படாத வரைக்கும் அவருடைய பக்தியின் ஆழத்தையோ, அந்த பக்தர் எந்த அளவுக்கு பக்தியில பக்குவமாயிருக்காரு, எந்த அளவுக்கு பக்தியில முன்னேற்றம் அடைந்திருக்காருங்கிறத கணிக்க முடியாது. அதனால அவரவர் நாம் ஒவ்வொருவரும் நாம் பக்தியை பரீட்சை பண்ணிக்கலாம். நம்மள வேற யாரும் பரீட்சை பண்ணி சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க வேண்டாம். ஓ நீங்க ரொம்ப பெரிய பக்தர், நீங்க நல்லா பக்தி பண்றீங்க, நல்லா, யாரும் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். யாருமே நமக்கு சான்றிதழ் தர வேண்டாம். நமக்கு நாமே பரீட்சை செய்து கொள்ளலாம். ஓ நான் கிருஷ்ண பக்தி இவ்வளவு வருஷமா பயிற்சி பண்றேன், நான் எந்த அளவுக்கு என்னுடைய அசுர குணங்களை மாத்திட்டு இருக்கேன், நான் இவ்வளவு தூரம், இவ்வளவு காலம், இவ்வளவு வருடங்கள் நான் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன், என்னிடம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, இப்படி நமக்கு நாமே பரீட்சை பண்ணிக்கலாம். அப்ப நம்முடைய பக்தியினுடைய ஆழம் என்ன நம்மளால பார்க்க. நான் எந்த அளவுக்கு பக்தியில ஆழமா போயிருக்கேன், எந்த அளவுக்கு பக்தியில பக்குவமா இருக்கேன். ஹரிச்சந்திரனை போல 100% நம்மளால பக்தி செய்ய முடியுமா? உண்மையை மட்டுமே பேச முடியுமா? ஆனா முயற்சி செய்யலாம், கூடுமான வரைக்கும். ஹரிச்சந்திரனுடைய சரித்திரத்திலிருந்து கூடுமான வரைக்கும் ஒருவர் கூடுமான வரைக்கும் கிருஷ்ண உணர்வுள்ள நிலை பெற்று வரக்கூடிய இன்னல்கள், துன்பங்கள் எல்லாம் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு கடந்து போகும்போது இதெல்லாம் கடந்து வர. ஹரிச்சந்திரனுக்கு இவ்வளவு பல இன்னல்கள் ஏற்பட்டது. எல்லா ராஜ்யத்தை இழந்து, மனைவியை இழந்து, குழந்தை இழந்து, குழந்தையும் இறந்து விட்டது. மனைவி குழந்தை எடுத்துட்டு வராங்க இறுதி சடங்கு பண்றதுக்கு. அப்ப ஹரிச்சந்திரன் கேட்கிறாரு, காசு கொடுத்தாதான் பண்ணுவேன், ஏன்னா நான் காசு கட்டணும், நான் இந்த பிணத்தை எரிப்பதற்கு என்னுடைய எஜமானன் அந்த சண்டாளருக்கு நான் பணம் கட்ட வேண்டும், நீ பணம் கொண்டு வந்திருக்கிறாயா? பாருங்க. அப்பதான் அந்த இந்திரா, வருணா, யமராஜ் இவங்கெல்லாம் ஹரிச்சந்திரன் இவ்வளவு தூரம் சத்தியத்துக்காக உறுதியா பிடித்து நிக்கிறாரு. சத்தியத்துல, தர்மத்தில் பிடிச்சு நிக்கிறாரு. தர்மத்தில், வாய்மைங்கிற தர்மத்தில். அதுக்கப்புறம் இதுல இருந்து நான் எப்படி விடுபடுறது, இந்த மாதிரி ஒரு இன்னலான ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இதுல இருந்து நான் விடுபடுவதற்கு என்ன செய்வது? அவர் பகவானுடைய ஏற்பாட்டினால கௌதம் ரிஷியை சந்திக்கிறார். கௌதம் மகரிஷி, கௌதம் ரிஷி இந்த பூமியில பிராமணர்கள், தூய பிராமணர்கள், அதாவது பிறப்பால் அல்ல, ஆச்சார அதாவது ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணக்கூடிய பிராமணன், பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பிராமணன், நான் இந்த உடலெல்லாம் ஆத்மா என்பதை உணர்ந்த பிராமணன், பிராமணனுக்கு உண்டான தொழில் செய்ய பிராமணன், அந்த மாதிரி ஒரு பிராமணர் இந்த பூமியில் இருக்காருன்னு சொன்னா அது மற்றவங்க நன்மைக்காக தான். பிராமணர்கள் காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறதே மற்றவங்க நன்மைக்காக தான். 3 உலகத்தோட நன்மைக்காக, பூர்புவ ஸ்வாகா, 3 உலகத்தின் நன்மைக்காகவும் ஜபப்படுறாங்க. அப்ப ஹரிச்சந்திரன் கௌதம ரிஷியை சந்திக்க நேர்ந்தது. கௌதம ரிஷியோடைய தாமரை பாதங்களை பிரார்த்தனை செய்யறாரு.
இப்ப கௌதம் ரிஷி கேட்கிறார், நீ யார்? உன்னுடைய தந்தை யார்? உன்னுடைய தாய் யார்? இப்ப ஹரிச்சந்திரன் சொல்றாரு, எனக்கு அம்மா யாருன்னு தெரியும், அப்பா யாருன்னு தெரியாது. உண்மையை பேசுகிறார். அப்போ இது இந்த உண்மையை பேசுவது ஒரு பிராமணனுக்கான தகுதி, அடையாளம். அவன் சீடனாவதுக்கான தகுதி. ஓ, இந்த ஹரிச்சந்திரன் உண்மையை பேசுகிறான், அதனால இவன் நான் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹரிச்சந்திரன் கேட்டாரு, இந்த மாதிரி என் வாழ்க்கையில நான் படாத கஷ்டம், எல்லா துன்பங்களையும் அனுபவிச்சிட்டேன். ஓ கௌதம் ரிஷி, ஓ குரு மகாராஜ், நான் என் வாழ்க்கையில ராஜ்யத்தை இழந்து, மனைவி இழந்து, குழந்தை இழந்து, ஒரு சண்டால் ஒரு ராஜா ஒரு ஒரு ராஜா வந்து சண்டாளன் இடத்துல வேலை பார்க்கறதுங்கிறது ரொம்ப பெரிய வலி, வேதனை தரக்கூடியது. சண்டாளனுக்கு கீழே சேவகனா இருந்திருக்கு. பிணங்களை எரித்து கொண்டிருக்கு. எல்லாம் என்னுடைய கர்ம வினை தான் காரணமா இருக்கு அப்படின்னு பழிய பூரா தம்மேல போட்டுக்கிட்டேன். சரி, நான் என்ன செய்யணும்? நான் என்ன செஞ்சா இந்த மாதிரி ஒரு துன்பமான வாழ்க்கை நான் விடுபடுவேன்? அப்போ கௌதம் ரிஷி சொன்னாரு, அடுத்து வரக்கூடிய இந்த அஜய ஏகாதசி, அஜய ஏகாதசி விரதம் இருக்கிறது தோல்வியே கிடையாது. அஜய ஏகாதசி விரதம் இருந்து பகவான் ஹரி அவருடைய தாமரை திருப்பாதத்தை நீ தியானம் செய்து, அவரை வழிபாடு செய்து, அவருடைய நாமத்தை உச்சரித்து நீ அனைத்து விதமான துன்பங்களை கடந்து விடுவாய். அதே போல ஹரிச்சந்திரா வந்து இந்த அஜய ஏகாதசி விரதம் இருந்து பகவானை பிரார்த்தனை செய்து விஸ்வாமித்திரர் பெரும் திருப்தி அடைந்தார். உன்னை வேணா நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருக்குமா ஹரிச்சந்திரா? இல்ல, என் பிரஜைகளோடு நான் போகணும், எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பி மாதிரி எப்பவுமே மற்றவங்க நன்மைக்காகவே வாழ்ந்தோம். அதனாலதான் ராஜ ரிஷி. காலங்கள் கடந்தும் ஹரிச்சந்திரனுடைய பேர் இன்றைக்கும் சரித்திரத்தில் இருக்கு. காலங்கள் பல ஆயிரம் வருடங்கள் கடந்து போயாச்சு, இன்னைக்கும் ஹரிச்சந்திரனுடைய பேர் வந்து மறையாமல் இருக்குன்னா அவர் செய்த அந்த தவம். என் வாழ்நாளில் நான் உண்மையை மட்டுமே பேசுவேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன். அப்ப இந்த ஹரிச்சந்திரா இந்த ஏகாதசி விரதம் இருந்து தான் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றுக் கொண்டார். ரொம்ப அழகான ஒரு லீலை. ஜெய் சியா ஜெய ஏகாதசி மகோத்சவ் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி. சோ ஒரு பக்தனுக்கு செல்வம், ஒரு பக்தனுக்கு செல்வம் வந்து பக்தி தொண்டு தான், கிருஷ்ணர் தான். அப்போ ஏகாதசி விரதம் இருக்கிறது மூலமா யாராலும் வெல்ல முடியாத கிருஷ்ணரை பக்தன் தனது பக்தியினால் அன்பால் வென்று விடுகிறார். பிறப்பற்ற பகவானை பக்தன் பக்தியினால் அவருடைய சேவையில் முழுமையாக ஈடுபட்டு விடுகிறார். அப்படி பக்தி தொண்டு ஆற்றுவதால் பக்தனும் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபட்டார். ஏன்னா ஆத்மா பெறப்பட்டது, ஆத்மா பெறப்பட்டது தன்னுடைய அறியாமையினால. ஆத்மா இந்த ஜட உலகத்துல பல்வேறு சரீரம் மாறிண்டே இருக்கு, பொய்யா அங்காரத்தினாலும் அறியாமையினாலும். அதனாலதான் இங்க பாருங்க, ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த அத்தியாயம் எல்லா கேள்விகளுக்கும் பதில், அனைத்து கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஸ்ரீமத் பாகவதமே தகுந்த பதில் அளிக்குதுன்னு சொல்லு. அதுல வந்து பாகவதத்துல ஹோல் பாகவத என்டையர் பாகவதம் முழுவதுமே வந்து 10 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. 10 விஷயங்கள் பரவலா இருக்கு. அதுல 2 நேத்து நாம் பார்த்தோம், சர்க்கா விசர்கா. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல மற்ற பிரிவுகள். சர்க்கா படைப்பு, சிருஷ்டி, உபசர்கா விசர்கா உபசிருஷ்டி, உப படைப்பு. அப்ப படைப்பு பகவான் ஸ்ரீ நேற்றைய வகுப்புல படைப்பு பகவான் கிருஷ்ணரால் மட்டுமே சாத்தியம். அவர்தான் படைப்பாளி, அவர்தான் பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறார். அந்த கிருஷ்ண பகவான் தான் காரணோதகசாய் விஷ்ணு காரணமா இருக்கிறார். காரணோதகசாய் விஷ்ணு தான் எண்ணற்ற அண்டங்களை சிருஷ்டிக்கிறார். அதுக்கப்புறம் அவரே ஒரு அண்டத்துக்குள்ளே நுழைகிறார். கர்ப்போதசாய் விஷ்ணுவா கர்ப்ப கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட இருந்து நாபில பிரம்மா வர்றார். அந்த பிரம்மா 2வது சிருஷ்டிப்பை செய்யறார், செகண்டரி கிரியேஷன். ஃபர்ஸ்ட் கிரியேஷன், செகண்டரி கிரியேஷன், சிருஷ்டி உபசிருஷ்டி. படைப்புக்கு தேவையான 24 மூலக்கூறுகள், எண்ணற்ற அண்ட சராசரங்கள்,
படைப்புக்கு தேவையான 24 மூலக்கூறுகள், படைப்பு சக்தி, இதெல்லாம் கிருஷ்ணர் ஃபர்ஸ்ட் கிரியேஷன் அவர் பண்ணிடுறாரு. செகண்டரி கிரியேஷன், இரண்டாம் உபசிஷ்டி வந்து பிரம்மா வந்து எண்ணற்ற ஜீவராசிகளை படைக்கிறார். அதற்கான அறிவும் பகவானை கொடுத்து விடுகிறார். தேனைய பிரம்மகிருதயாதிகவியே முக்கியந்திய சூரேகன். சரி, இந்த 2 விஷயம் போன ஸ்லோகத்துல சொல்லியிருந்தது. சர்க்கா விசர்க்கா. ஸ்லோகம் யா பூத மாத்ரேந்திரியா தியாம் जन्म सर्ग उतारतः ब्रह्मणो गुण वैषम्यात् विसर्ग पुरुष स्मृता. The elementary creation of 16 items of matter, namely the 5 elements of the earth, water, fire, ether, air, sound, form, taste, smell, touch and eyes, earth, nose, tongue and skin and mind, is known as sarga, whereas subsequent resultant interaction of the modes of material nature is called visarga. சிஷ்டிப்பு உபசிஷ்டிப்பு. அடுத்தது இன்னைக்கு என்ன சொல்றாங்க? ஸ்லோகா அனதர், அதனுடைய கண்டினியூஷன், அந்த தொடர்ச்சி. ஸ்திதிர் வைகுந்த விஜய பௌஷணம் தத் அனுகிரஹா மன்வந்திராணி சத்தர்ம உதக்கர்ம வசனஹ. The right situation for the living entity is to obey the laws of the Lord and thus be in perfect peace of mind under the protection of the Supreme Son of God. The Manus and their laws are meant to give right direction in life. The impetus for activity is the desire for fruity work. சரி, அடுத்த விஷயங்கள். சர்க்கா விசர்காக்கு அடுத்தது ஸ்தானம், பூஷணம், உதக, மன்வந்தரா. இந்த 4 விஷயம் இன்னைக்கு சொன்னது. இன்னைக்கு 4 விஷயம். நேத்து 2 சர்க்கா விசர்கா, இன்னைக்கு ஸ்தானம், பௌஷணம், உதக, மன்வந்தரா. பல்வேறு கிரகங்கள் இருக்கு. மேல 7 கிரகம், கீழே 7 கிரகம், 14 கிரகங்கள். ஒரு அண்டத்துல 14 கிரகம் இருக்கு. அந்த மாதிரி பேக்கேஜா எண்ணற்ற அண்டங்கள், அண்ட சராசரங்கள், எண்ணற்ற பிரம்மாண்டங்கள். இந்த எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் யார்கிட்ட வருது? காரண உதகசாய் விஷ்ணு இருந்து வருது. இந்த எண்ணற்ற பிரம்மாண்டங்களுக்கு அவர் தான் காரணம். அந்த எண்ணற்ற பிரம்மாண்டங்கள்ல ஒரு பிரம்மாண்டத்தை சாம்பிளுக்கு எடுத்துட்டா, ஒரு பிரம்மாண்டத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, அதுக்குள்ள 14 லோகம். இந்த 14 லோகத்துக்கு யார் கட்டுப்படுத்துறா? யாருடைய கட்டுப்பாட்டிலே இயங்குது? கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டிலே இயங்குது. அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்க? கிருஷ்ணருடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிச்சு நடக்கணும். பகவானுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியாத ஜீவன்கள் இந்த 14 லோகத்திலே சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்தானம், டிஃபரண்ட் பிளானட்டரி சிஸ்டம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஈரேல் உலகத்துக்கு எங்க போனாலும் சோ 14 லோகத்தையும் கிருஷ்ணர் தான் கட்டுப்படுத்துறாரு. சோ என்னன்னா, இறைவனுடைய சட்டம், இறைவனுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவங்க இந்த ஜட உலகத்துல 14 லோகத்துல சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். எப்படி அரசாங்கத்துடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவங்க அரசாங்கத்தால தண்டிக்கப்படுறாங்க. அரசாங்கம் ஒரு சட்டம் வச்சிருக்கு, லா அண்ட் ஆர்டர், கவர்மெண்டோட லா அண்ட் ஆர்டர். அரசாங்கத்தோடைய சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படியாதவங்க அரசாங்கத்தினால தண்டிக்கப்படுறாங்க. முதல் அரசாங்கத்தோடைய சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படியாதவங்க முதல்ல அரசாங்கத்தினால கண்டிக்கப்படுவாங்க, அப்புறம் தண்டிக்கப்படுவாங்க. அதே போலதான் இறைவனுடைய சட்டம் இருக்கு, கிருஷ்ணாவுடைய சட்டம், லாஸ் ஆஃப் நேச்சர். இந்த இறைவனுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவங்க இறைவனால் தண்டிக்கப்படுவாங்க. அப்ப 14 லோகத்துல எங்க சுற்றி திரிந்தாலும் கிருஷ்ணரை சரணடையாத வரைக்கும் அந்த ஜீவாத்மா வந்து ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது. அமைதியான நிம்மதியான வாழ்க்கை. சோ பாதுகாப்பு, யாரெல்லாம் பாதுகாப்பான ஒரு ப்ரொடெக்ஷன், நான் ஒரு பாதுகாப்புல இருக்கணும், ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையில் இருக்கணும்,
ஒரு அமைதியான வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க இறைவனுக்கு கீழ்ப்படியும். இறைவனுக்கு கீழ்ப்படியாம ஒருத்தர் பாதுகாப்பான ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ முடியாதுங்கிறது தான் இன்றைய வகுப்புல. பாருங்க இன்னைக்கு ஸ்லோகம் என்ன சொல்லுது, அடுத்த ரெண்டு விஷயம், ஸ்தானம் பூஷணம் உதகா அண்ட் மன்வந்தரா. ஸ்தானம் பூஷணம் உதக மன்வந்தரா. ஸ்தானம்னா விதவிதமான கிரகங்கள், பூஷணம்னா அந்த கிரகங்கள் யாருடைய மேற்பார்வையில் இயங்குது, பகவானுடைய மேற்பார்வையில. அப்ப அவருடைய பாதுகாப்பின் கீழ் இருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு. பகவானுடைய தாமரை திருவடிகளை பற்றி கொள்வது மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. வேற எந்த விதமான வேற யாருமே நமக்கு பாதுகாப்பு தரவே முடியாது. ஜட உலகத்துல யாருமே யாருக்கு பாதுகாப்பு தர முடியாது, பகவான் மட்டும்தான் அடைக்கலம். அதுதான் பூஷணம், அவர் மட்டும்தான் உதகா. இங்க இங்க தேவையான அனைத்தும், இந்த படைப்புக்கு தேவையான அனைத்தும் அவர்கிட்ட இருந்தா வருது. படைப்புக்கு தேவையான சக்தி, பல்வேறு கிரகங்கள், இதெல்லாம் எதுக்குன்னா நாம் இறைவனுக்கு சேவை செய்வதற்காக, இறைவனை திரும்பி செல்வதற்காக. பிரபுபார் அடிக்கடி சொல்வார். பிரபுபார் அவர் உபன்யாசங்கள்ல புஸ்தகங்கள்ல அடிக்கடி என்ன சொல்றாருன்னா, திரும்ப திரும்ப என்ன சொல்றாருன்னா, இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டதே நாம் கிருஷ்ணத்தை திரும்பி செல்றதுக்கு தான். ஜட உலகம் கிருஷ்ணா படைச்சதுக்கான நோக்கமே என்னது, நாம் கிருஷ்ண இந்த பொருளுரையிலேயே சொல்லியிருக்காரு, இந்த ஸ்லோகத்திலையும் பொருளுரையில சொல்லியிருக்காரு. இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டதே நாம் கிருஷ்ணாவோட திரும்ப போறதுக்கு தான். மீண்டும் ஒரு வாய்ப்பு, கோயிங் பேக் ஹோம், பேக் டு காட். பகவான்கிட்ட திரும்ப செல்றதுக்கு ஒரு வாய்ப்பு, பகவானிடம் திரும்பி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு, வேற எந்த நோக்கத்துக்காகவும் அல்ல. காமிஷ்ய நான் இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவே யாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா நாத்தோ சகர்மவி. இந்த ஜட உலக வாழ்க்கை பௌதிக புலன்பதுக்காக அல்ல, மாறாக கேள்வி கேட்கணும். படைப்புனா என்ன, உபசிஷ்டினா என்ன, ஈஷானு கதைன்னா என்ன, நான் யாரை அடைக்கலம் கொள்ளணும், நான் எந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றணும், இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதுக்காக மனித வாழ்க்கை. அப்ப இந்த கேள்விக்கெல்லாம் பதில் பாகவதத்துல இருக்கு. இதோ இந்த 10 பிரிவுகள் இருக்கு, 10 பிரிவு இருக்கு. கிருஷ்ணர் மட்டும்தான் அடைக்கலாம், அவர் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு தர முடியும். ஓகே, அப்போ இதுதான் இங்க ஜட உலகத்துல யாராவது ஒரு அமைதியான நிரந்தரமான, எல்லாருக்கும் நிரந்தரமான அமைதியும் வாழ்க்கையும் தேடுறாங்க. ஆனா என்ன விட்டாங்க, கிருஷ்ணரை சரணடையதை விட்டாங்க. கிருஷ்ணாவை சரணடையாம இங்க அமைதியான வாழ்க்கைக்கோ நிம்மதியான வாழ்க்கைக்கோ பேச்சுக்கோ இடமே இல்லை. கிருஷ்ண உணர்வுங்கிற தளத்துக்கு வராத வரைக்கும், கிருஷ்ண உணர்வுங்கிற தளத்துக்கு வராத வரைக்கும் ஜட உலகத்துல யாரும் நிம்மதியான அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியுது. அதான் பீஸ் ஃபார்முலா, பகவத்கீதை 5.29. போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்மா மாம் சாந்தி மிச்சதி. கிருஷ்ணா சொல்ற அனுபவிப்பாளர். இங்க நாம் அனுபவிப்பாளர் அல்ல, கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர், நாம் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. போக்தாரம் யஜ்ய தபசம், எல்லா யாகத்தையும் தவத்தையும் அனுபவிப்பாளர். சர்வலோக மகேஸ்வரம், எல்லா உயிர்வாளிகள் உற்ற நண்பன் சுகிருத். போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகே சுகிருதம் சர்வபூதானா ஆத்மாமாம் சாந்தி மிச்சதி. அவர் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு, ரைட்? சோ அதனால இங்க கிருஷ்ணாவை சரணாகதி பண்ணணும், கிருஷ்ணனுடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கு. கிருஷ்ணனுடைய பாதுகாப்பு, கிருஷ்ணனுடைய அரவணைப்புல, கிருஷ்ணனுடைய தாமரை பாதத்தின் கீழ் இருக்கதான் நமக்கு மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. மன்னிக்கணும், இன்னைக்கு கொஞ்சம் இன்டர்நெட் கனெக்ஷன் விட்டு விட்டு வருது. சரி, நம்ம பொறுமையா நடத்திட்டே இருப்போம், தான் பரிச்சை. ஓகே, சரி. அப்போ இந்த ஒரு விஷயம்தான், எந்த ஒரு விஷயம், கிருஷ்ணருடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கணும், கிருஷ்ணருடைய அடைக்கலத்தில் இருக்கணும், கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை பற்றி கொள்ள, இந்த ஒரு விஷயம்தான் பகவத்கீதையும் வலியுறுத்துது, பாகவதம் வலியுறுத்துது. எல்லா சாஸ்திரங்களும் இதிகாச புராணங்களும் ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும்
இந்த ஒரு விஷயத்தை தான் பறைசாற்றுகிறார்கள். நாம் எப்பவுமே கிருஷ்ணருடைய அடைக்கலத்தில், அவருடைய தாமரை பாதத்தின் அடைக்கலத்தில் இருக்கணும். அவருடைய தாமரை பாதத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும். அவரது பாதுகாப்பின் கீழ் இருக்கணும். அது அப்போ எல்லா வேதங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் உபனிஷத்துகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இதைத்தான் பறைசாற்றுகிறார்கள். என்னது? நாம் எப்போதும் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும், அவரது அடைக்கலத்தில் இருக்க வேண்டும், அவரது சேவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரது சேவகனின் சேவகனா இருக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு ஆகச் சேர்ந்த ப்ரொடெக்ஷன். இதை விட்டுட்டு 14 சரியா லோகத்துல கேட்கல பிரபுஜி. பிரபுஜி சரியா கேட்கல பிரபுஜி. இருங்க ஒரு நிமிஷம். இதை விட்டுட்டு நான் வேற என்ன காரியம் செஞ்சாலும் அது 14 லோகத்துல நம்ம பிறப்பிறப்பு விடுவிக்கே செய்யாது. ஆ பிரம்ம புவனா லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமு பேத்தியத்து கவுந்தேயா புனர்ஜன்ம ந வித்தியதே. இந்த உலகத்துல ஒரு சின்ன எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் பிறவி எடுத்தாலும் பிறப்பு இறப்பு பிரேக் ஆகி விடுபடும். வருதுங்க ப்ரோ. பிரேக் ஆகுதுங்களா? சரி இருங்க, என்ன செய்யறதுன்னு பாப்போம். இருங்க, கட்டாய் வரும். விட்டு விட்டு வருதுங்க பிரபுஜி. இந்த ஒரு நிமிஷம் மாதாஜி. நாம் ஒருபோதும் பகவானின் தாமரை பாதத்தை கைவிட்டு வரவே கூடாது. பகவானுடைய தாமரை பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும். பிரம்மா சிவன் போன்ற தேவர்களும் அந்த தாமரை பாதத்தில் அடைக்கலம் கொண்டு மாபெரும் தேவர்கள், பிரம்மதேவர், மகாதேவர், சிவபெருமானை போன்ற மாபெரும் தேவர்களும் பகவானுடைய தாமரை பாதங்களை பற்றி கொண்டிருக்கிறார். அதுதான் ஒருத்தருக்கு அடைக்கலம். இந்த சம்சார சக்கரம், பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தை, இந்த சம்சார சாகரம், இந்த கடலை கடப்பதற்கு பகவானுடைய தாமரை திருப்பாதம் தான் சிறந்த படகு. அதை விட ஒரு வழியே கிடையாது. அதனாலதான் இங்க இந்த 10 பிரிவில் இன்னொன்னு சொன்னது மன்வந்தரா, மனுக்கள். இந்த மனுக்களும் பகவானுடைய அவதாரம் தான், பகவானால சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். மனுக்கள் என்பவங்க பகவானால சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். 14 மனுக்கள் இருக்காங்க. சாயம்பு மனு, வைவஷத மனு, சக்ஷுஷ மனு, இந்திர சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, மேரு சாவர்ணி, தக்ஷ சாவர்ணி, இந்த மாதிரி 14 மனுக்கள். இந்த மனுக்கள் பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். இந்த மனுக்கள் சொன்ன தர்மம் சத் தர்மா, அதுதான் மனு சம்ஹிதை. இந்த மனு சம்ஹிதை என்ன சொல்லுது? ஒரு மனிதன் தன்னுடைய மனிதகுல தர்மத்தை செய்து அதன் மூலமாக இறைவனை அடைய வேண்டும். மனுக்கள், மனித குலத்தின் தந்தையான மனுக்கள் என்ன போதிக்கிறாங்க? நாம் எப்போதும் பகவானை அடைக்கலம் கொண்டிருக்க வேண்டும். அவருக்கு ஆற்றும் தர்மம் தான் சத் தர்மம், உண்மையான தர்மம். சத் தர்மம்னா உண்மையான தர்மம். பரோ தர்மம் சவை பும்சா பரோ தர்மம் எதோ பக்தி ரதோக்ஷஜே அகைதுகி அப்பிரதிகதாய ஆத்மா சுப்ரசீததி. ஜீவாத்மாவுக்கு எப்போ முழு ஆனந்தம் கிடைக்கும்? கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்றும் போதுதான். அதான் தர்மங்களே உயர்ந்தது. சவை பும்சா பரோ தர்மம் ஏதோ பக்தி ரதோக்ஷஜே, பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதுதான். எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யக்கூடிய பக்தி தொண்டு, அதுதான் உன்னதமானது. அந்த பக்தி தொண்டு உன்னதமானது. அப்போ மன்வந்தரா, இங்க அடுத்தது என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம போன கிளாஸ்ல சர்க்காவை பத்தி படிச்சோம், படைப்பு. அப்புறம் விசர்கா, உபசிருஷ்டி, 2வது படைப்பு. அதுக்கப்புறம் பல்வேறு கிரக அமைப்புகள். இந்த படைப்புக்கு பகவான் தான் காரணம். 2வது படைப்பு பிரம்மா செய்யறதுக்கு பகவான் தான் அவருக்கு சக்தி அளிக்கிறாரு. 3வது எண்ணற்ற பிரபஞ்சங்களும் அவற்றிருந்தா வருது. 4வது அவர்தான் ஒரே அடைக்கலம், பாதுகாப்பு நமக்கு. அப்புறம் படைப்புக்கு தேவையான அனைத்து மூலக்கூறுகளும் அவற்றிருந்தா தோன்றுது. அதுக்கப்புறம் பல்வேறு மனுக்களும் அவற்றிருந்தா தோன்றாங்க. 14 மனுக்கள். இந்த மனுக்கள் தான் மனிதகுல தந்தை. இந்த மனு சொன்ன தர்மம் தான் மனு தர்மா, மனு சாஸ்திரா, மனு சம்ஹிதா. ஆனா துரதிருஷ்டவசமா கலியுகத்துல இந்த மனு சமிதியை பத்தி மக்களுக்கு தெரியுது.
மனுனா யாரு? மனுக்களை பற்றி ஒண்ணும் தெரியாது. மனுக்கள் யாரு, அவங்க கொடுத்த சாஸ்திரம் என்ன, அந்த மனு சங்கீதம் என்ன சொல்லுது, இதெல்லாம் தெரியாம தவறாக புரிந்து கொண்டு இதை தவறாக விமர்சிக்கும் தவறான தலைவர்கள் சமுதாயத்தில். தவறான தலைவர்கள், தவறான புரிதல், தவறான விமர்சனங்கள், தவறான வழியில் மக்களை அழைத்து செல்றாங்க. கலியுகத்துல இந்த மனு சமிதையை யாருமே பார்த்ததில்லை, யாருமே படிச்சதும் இல்லை. இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு சரியான ஆசிரியரும் இல்லை. இவங்களா ஏதாவது புத்தகத்தை எடுத்துட்டு வந்துட்டு அதுல ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு பாருங்க மனு சமிதை இப்படி சொல்லியிருக்கு, அதனால மனு சமிதையை நாம் கொளுத்த வேண்டும், மனு சமிதை எரிக்க வேண்டும். இது வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க, தாழ்வு பண்றாங்க, பெண்களை தாழ்மைப்படுத்தி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு தலையை வாளை துண்டிச்சிருவாங்க. தலையும் வாழையும் விட்டுட்டு இடையில உள்ள பாகத்தை மட்டும் உருவிட்டு வரும். இப்போ மனுஷன் இதுல ஒரு வார்த்தை, பெண்கள் தனித்து சுதந்திரமாக செயல்படக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை. இது வாக்கியம், மனுவோட வாக்கியம் என்னது? பெண்கள் தனித்து சுதந்திரமாக செயல்படக்கூடாது. அப்ப அதுக்கு காரணம் என்ன, ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு பின்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, அதையெல்லாம் விட்டுருவாங்க. அதெல்லாம் வெட்டி தூக்கி போட்டு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து பாத்தீங்களா மனு சமிதியில் எப்படி சொல்லியிருக்குன்னு. அதனால மனு சமிதியை கொளுத்த வேண்டும், எரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு காலத்துல மனு சமிதியை சரியாக புரிந்து கொள்ளாத முட்டாள்கள் அதற்கு எதிராக போர் தொடுத்தாங்க, குரல் தொடுக்க கூச்சல் போட்டாங்க. ஆனா உண்மையில இவங்க யாருக்குமே மனு சமிதியோட நோக்கம் என்னன்னு தெரியாது. மனு சமிதியின் நோக்கமே நாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டியதுதான், அவரை அடைய வேண்டும். அவரை அடைவதற்காக சில சட்டதிட்டங்கள் மனு வகுத்து கொடுத்திருக்கிறார். ஒரு ஆண்மகன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், குடும்பஸ்தர்கள் எப்படி வாழ்க்கை நடத்தணும், ஒரு துறவியார் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிராமணர் எப்படி வாழ வேண்டும், இந்த வாழ்க்கைக்கான சட்டதிட்டங்கள். சட்டதிட்டம், சட்ட புஸ்தகம் எப்படி நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு சட்ட புஸ்தகம் இருக்கோ, லா புக்கு, அதே மாதிரி இறைவன் ஒரு சட்ட புக் வச்சிருக்கிறார். அந்த சட்ட புத்தகத்தை மனு ஏற்றார். மனு யாரு? பகவானால் சக்தி அளிக்கப்பட்டது. பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட மனு எப்படி ஒரு தவறான விஷயத்தை கற்பிப்பார்? எப்படி தவறான விஷயம்? பகவான் தான் மனுவாக சக்தி அளிக்கப்பட்ட அவதாரமா வர்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த மனு எப்படி தவறான விஷயத்தை கற்பிப்பாரு? வாய்ப்பில்லையே. அப்ப நாம் தவறாக புரிந்து கொள்கின்றோம், நமக்கு தவறாக பிரச்சாரம் செய்யப்படுகிறது, நாம் தவறாக வழிநடத்தப்படுகின்றோம். அதனாலதான் கலியுகத்துல இந்த மனுவை புரிஞ்சுக்கிட்டவங்களும் கிடையாது, மனு சமிதியை படித்தவங்களும் புரிஞ்சுக்கிட்டவங்களும் கிடையாது. அப்ப கலியுகம்னாலே மந்த புத்தி, சண்டை சச்சரவு, அல்பாயுசு, பிராயணா பாயம் கலு அல்பாஸ்னு கேஜனா மந்த ஆசு மந்த மதையோ மந்த பாக்கியோ பாத்துருதா. கலியுக மக்கள் மந்த புத்திக்காரங்களாவும் சண்டை பிரியர்களாகவும் இருக்காங்க. அதனால இவங்க மனு சமிதியை புரிந்து கொள்றதோ அதை படிக்கிறதோ பின்பற்றுவதோ இப்போ உள்ள காலத்துக்கு பொருத்தம் இல்லை, பொருந்தாது. காரணம் அந்த அளவுக்கு பக்குவம் ஆகல. அதனாலதான் பகவான் கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் செஞ்சு பகவத்கீதை பாகவதம் கொடுத்திருக்க. ஸ்ரீமத் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம். பாகவதம் அனைத்து வேதங்களின் சாரம். அதனாலதான் இந்த அத்தியாயத்தோட தலைப்பு அனைத்து கேள்விகளுக்கும் பாகவதமே சரியான விடை. வேற எந்த சாஸ்திரத்தையும் எடுத்து ஆராய வேண்டாம். மனு சமிதியில மனு என்ன சொல்லியிருக்கிறாரு, அப்புறம் வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, புராணத்துல எதையுமே ஆராய்ச்சி பண்ண வேண்டும். நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பாகவதம் தகுந்த விடையளிக்கிறது. அதனால இந்த கலியுகத்துக்கான சாஸ்திரம் பகவத்கீதா, பாகவதம். வேற எந்த சாஸ்திரமும் அவசியம் இல்லை. அதை இப்போது நம்மளால பின்பற்றவும் சாத்தியம் இல்லை, அதை படித்து புரிந்து கொள்றதுக்கும் சாத்தியம். மனு சம்ஹிதை, வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கள் இதை படித்து புரிந்து கொள்ற அளவுக்கு நமக்கு நாலேஜும் இல்லை, சாத்தியம் இல்லை. அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தகுந்த ஆசிரியரும் இல்லை, அதை பயிற்சி பண்றதுக்கு நமக்கு தகுதியும் இல்லை. அதனால கலியுக மக்களின் நன்மைக்காக தான் சௌனகாதி முனிவர்கள் சூத கோபசாமிகிட்ட எல்லா சாஸ்திரத்தையும் எடுத்து சாரமாக்கி கொடுங்க கேட்ட. எல்லா சாஸ்திரத்தையும் எடுத்து அதன் சாரமாக ஒரு சாஸ்திரம் கொடுங்க, அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். அதனால கலியுகத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய தர்மம் பாகவத தர்மம். பாகவத தர்மம் தான் சத்தர்மம்.
கலியுகத்துல நான் பின்பற்ற வேண்டிய தர்மமே பாகவத தர்மம் தான். இந்த மனு சமீதை பின்பற்றுவது, மனுக்கள் யாரு புரிந்துகிறதா நம்முடைய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. கலியுகத்துல குறிப்பா அதுவும் மனு சமீதை பற்றி நிறைய தவறான அபிப்பிராயங்களை பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் போலி சமூக ஆர்வலர்கள், போலி அரசியல் தலைவர்கள், ஆன்மீகத்தை அரசியலாக்குபவர்கள், வயிற்று பிழைப்பாக ஆன்மீகம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஆன்மீகவாதிங்கிற பேர்ல வயிற்று பிழைப்புக்காக, பேருக்காக, புகழுக்காக ஆன்மீகம் பேசக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. சொல்லின் வேந்தர்லாம் பட்டம் வச்சுக்குவாங்க, அவங்களுக்கு அவங்களே பட்டம் கொடுத்துக்குவாங்க. ஆனா நம்ம சாஸ்திரத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருப்பார்கள். அத்தகைய தவறான கருத்துரையாளர்களால் நாம் வழி தவறி சென்று விடக்கூடாது. சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க. மனுசமதிக்கு தவறான விளக்கம் கொடுக்கிறவங்க, நம்முடைய சாஸ்திரங்கள், இதிகாச புராணங்களை தவறா சித்தரிக்கிறவங்க, நம் வழிபாட்டை தவறா கற்பிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. சனாதன தர்மத்துக்கு எதிரானவங்க. இவங்க கலியினுடைய ஏஜென்ட்டுகள், மாயாவோட ஏஜென்ட், கலியோட ஏஜென்ட். இவங்க வேலை என்னது? நம்மளை கிருஷ்ணர்ட்ட இருந்து பிரிக்கிறது தான். கிருஷ்ணர்ட்ட இருந்து பிரிக்கணும், நம்ம ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணக்கூடாது, ஒட்டுமொத்த சமுதாயம் நாத்திகர்களாகும். இதுதான் இவங்க வேலை. அதனால இன்னைக்குள்ள காலகட்டப்படி, ஆஸ் பர் கரண்ட் சிச்சுவேஷன், இன்னைக்குள்ள காலகட்டத்தில் மனு சமிதையை படிக்கிறதோ, புரிந்து கொள்றதோ, கற்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனாலதான் பகவானே 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பகவத்கீதை கொடுத்திருக்காரு, அப்புறம் பாகவதம் கொடுத்திருக்கிறார். இந்த ரெண்டும் 2 கண்களை போல, நமக்கு 2 கண்கள் இருக்கு இல்லையா? இந்த 2 கண்களை கொண்டுதான் நம் விஷயங்களை உள்ளவாறு காண முடிகின்றது. அதே போலதான் நாம் இறைவனே உள்ளவாறு காண வேண்டும். இறை விஞ்ஞானம். அடுத்தது உத்தகா, அடுத்த விஷயம் என்ன சொன்னாங்க? ஒண்ணுன்னா சொல்லிட்டே வராங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கா விசர்கா, படைப்பு உபசிஷ்டி. அடுத்தது பௌஷணம், அப்புறம் அனுக்கிரகா, அவருடைய அனுக்கிரகம், அவருடைய கருணையில தான் நம்ம பாதுகாக்கப்படுறோம். மன்வந்தரா, மனுக்களுடைய நோக்கம். சத்தர்மா, உண்மையான தர்மத்தை நமக்கு போதித்து இறைவன்ட்டு திரும்பி அழைத்து செல்வது. 12 மகாஜனங்கள் ஒருத்தர் மனுக்கள். சைம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு. மனுக்கள் இறைவனின் தூதர்கள், இறைவனின் குழந்தைங்க, நம்முடைய தந்தை. சோ தந்தை தான் நமக்கு தர்மத்தை கற்பிச்சு கொடுக்க முடியும். அதனால மனுக்கள் நமக்கு மனித குலத்துக்கான தர்மத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அது சத்தர்மம் என்னது? பகவானுடைய சேவை பண்ணும், அவரை சரணடைகிறது. அதுக்கப்புறம் உதகா, உத்யா, தயா, சயின்ஸ் ஆஃப் காட், பகவானை பற்றி விஞ்ஞானம். இப்படி ஒண்ணுன்னா சொல்லிட்டே வராங்க. அப்போ இறை விஞ்ஞானம், இறைவனை பற்றி விஞ்ஞானம் எங்க கற்பிக்கப்படும்? யார் கற்பிச்சு தர முடியும்? அது தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் தர முடியும். இறை விஞ்ஞானத்தை யாரால் கற்பிக்க முடியும்? ஆச்சாரியர்கள். அதனாலதான் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தின்னு கேட்கணும். சும்மா யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். ரொம்ப புகழ் வாய்ந்தவர், டிவில எல்லாம் பேசுறாரு, யூடியூப் சேனல் எல்லாம் பேசுறாங்க, சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்க, ரொம்ப பாப்புலரா இருக்காங்க. அப்படிலாம் இல்ல. தகுதி எதன் அடிப்படையில? அவர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வந்திருக்காரா? அதான் குவாலிபிகேஷன். அவர் புத்தக பாகவதத்தை நடைமுறையில் பின்பற்றும் பக்தர் பாகவதரா இருக்காரா? அவர் பகவானுடைய சேவகனா இருக்காரா? அவர் பகவானுடைய சட்டத்திட்டத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கிறாரா? சாஸ்திர விதிப்படி நடக்கிறாரா? அவர் பக்தியை பயிற்சி பண்ணக்கூடியவரா இருக்காரா? இதுதான் தகுதி. தத்துவதரிசி, இறைவனை பற்றி விஞ்ஞானத்தை அறிந்தவற்றிலிருந்து கேட்கணும். இறை விஞ்ஞானத்தை அறிந்தவற்றிலிருந்து கேட்கணும், தெரியாதவன்ட்டு போய் கேட்கக்கூடாது இல்லையா? நம்ம அடிக்கடி இந்த உதாரணம் தருவோம். கணக்கு பாடத்துல சந்தேகம்னா கணக்கு வாத்தியார்ட்ட போய் கேட்கணும். கணக்கு பாடத்துல சந்தேகத்தை போய் பூகோள வாத்தியார்ட்ட கேட்டா என்ன பண்ணுவார்? அல்ல வரலாறு வாத்தியார்ட்ட போய் கணக்குல சந்தேகம் கேட்டா அவர் என்ன செய்வார்? அதே போலதான் கிருஷ்ணரை பற்றி விஞ்ஞானம், இறை விஞ்ஞானம், சயின்ஸ் ஆஃப் காட், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதை அறிந்த நபர், தத்துவதரிசி, உண்மையாக அறிந்தவர், ஒரு உண்மையான ஆன்மீக குருவை அடைந்து
அவருக்கு பணிவா சேவை பண்ணி அடக்கமா கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவரு நமக்கு உள்ளது உள்ளபடி விளக்கி சொல்றாரு. ரைட். சோ இங்க சொன்ன இந்த 10 விஷயங்களும் நாம் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து கேட்கணும். இல்ல இதுக்கெல்லாம் தவறான விளக்கம் கற்பிக்குவாங்க. நேத்தே பார்த்த படைப்பை பற்றி தவறான கருத்து, அப்புறம் பல்வேறு கிரகங்களை பற்றி தவறான கருத்துக்கள், மனுக்களை பற்றி தவறான கருத்துக்கள், இந்த பல்வேறு தப்பான அபிப்பிராயம் தவறான கருத்துக்கள் இருந்து நாம் விடுபடணும்னு சொன்னா நாம் சரியான இடத்துல இருந்து கேட்கணும், சரியான இடத்துல இருந்து படிக்கணும். அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சரிய குரு பரம்பரை. பிரபுபாவுடைய புஸ்தகம் படிக்கிறதுனால, பக்தர் சங்கத்தை வந்து கேட்கறதுனால மட்டும்தான் இந்த இறை விஞ்ஞானத்தை நாம் ஓரளவுக்காவது புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க சொன்ன ஒரு விஷயமும் எப்படி கிருஷ்ணனுடைய கருணையால நடக்குது, கிருஷ்ணாவுடைய கருணையால் எப்படி நடக்குது நான் புரிஞ்சுக்கணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். வேற நீங்க ப்ரோப்பா பொருள் சொன்னாரு. ஒருத்தர் வந்து கவலையில இருந்தோ துன்பத்தில இருந்தோ பயத்தில இருந்து விடுபடணும்னு சொன்னா அதுக்கான ஒரே வழி வந்து பக்தி தொண்டு செய்யறதான் ப்ரோப்பா சொல்றாரு. அதான் சத்தர்மா, பகவான் திரும்பி போறதுக்கு அதான் ஒரே வழின்னு சொல்றாரு. பொருளுரை முடியும் போது ப்ரோப்பா என்ன சொல்றாரு, ஒருத்தர் வந்து எல்லா விதமான துன்பத்தில இருந்தும் கவலையில இருந்தும் பயத்திலிருந்து விடுபடணும்னு சொன்னா அவரு கிருஷ்ணரை பற்றி கேட்கணும், கிருஷ்ணருடைய புகழ் பாடணும், ஒரு நாமத்தை ஜபிக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதான் ஒரே வழி. இந்த பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து நம்ம விடுபட்டு பகவான் திரும்ப செல்றது, கோயிங் பேக் டு காட், பகவான்கிட்ட மீண்டும் திரும்ப போறது. அதுதான் இந்த மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள். அதுவும் இந்த 10 விஷயத்துல வருது. நிரோதா, முக்தி, ஆஸ்ரயா. அதனால இந்த 10 விஷயம் இது நம்ம அன்றாட வாழ்க்கையில பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகா பின்பற்ற மாதிரி சொல்லி கொடுத்திருக்காரு. கிருஷ்ணரை முழுமுதல் கடவுளா ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் தாமரை திருப்பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும், அவருக்கு சேவை செய்ய வேண்டும், அவருடைய கதைகளை கேட்க வேண்டும், அவர் புகழ் பாட வேண்டும், அவரே தன் வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி செய்யும் போது நாம் மீண்டும் ஜட உலகத்தில் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை, மீண்டும் பிறவி எடுத்து பிறப்பு சக்கரத்துல உழல வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஹரே கிருஷ்ணா. நந்திரா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ பிரபுபாத் ஜெய். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம், உங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம்.